விமல் வீரவன்சவினுடைய சத்தியாகிரக போராட்டத்துக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அறிகிறதுக்கு நீங்கள் ஆவலாக இருப்பீங்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. அவர் போயிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான். ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பரீட்சைகள் திரும்ப ஆரம்பிக்குது. எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் அக்கம் பக்கம் இல்லாமல் பரீட்சை நிலையங்கள் இருக்குது தானே. இவர் போயிட்டு அதில் போராட்டம் நடத்தி இனி விமல் வீரவன்ச மைக் பிடிச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே. அதால் அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ், அதாவது பத்திரமுள்ள பகுதியிலான இவர் போராட்டம் நடத்தினவர், அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் போயிட்டு நீதிமன்றத்தில் ஒரு முறைப்பாடு செய்திருக்கணும். இந்த மாதிரி பரீட்சைகள் எல்லாம் ஆரம்பிக்குது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும், மாணவர்களுக்கு இடையூறாக இருக்கும், எனவே இந்த போராட்டத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி. அப்போ நீதிபதி சொல்லியிருக்கார், இல்லை நிறுத்துறது முறை இல்லை, ஏன்னு சொன்னால் ஜனநாயகம் தானே, அவருக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது, இருந்தாலும் சில பல நிபந்தனைகள் என்று சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள். என்ன கட்டுப்பாடுகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று மைக் பாவிக்கக்கூடாது, ஸ்பீக்கர் பாவிக்கக்கூடாது, சத்தமாக கதைக்கக்கூடாது, பிறகு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது, ரோட்டை பிளாக் பண்ணக்கூடாது, அந்த பகுதியில் பன்னிப்பிட்டிய ரோட் போகுது, அந்த ரோட்டை பிளாக் பண்ணக்கூடாது, மாணவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, பரீட்சைகளை குழப்பக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நிபந்தனைகளை போட்டு அவ்வளோத்துக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் வேணும்னு சொன்னால் சத்தியாகிரகத்தை நடத்துங்க, என்னத்தையாவது நடத்துங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு விமல் வீரவன்ச வர வழியே இல்லை, போய் சத்தம் போடாமல் மூச்சே காட்டாமல் அதில் இருந்து தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தி போட்டு விட்டுட்டு போயிட்டார். இதுதான் இன்றைக்கு நடைபெற்ற சம்பவம். எனவே பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பதவி விலகணும் என்ற கோரிக்கையோடு தான் இவர் சத்தியாகிரகம் இருந்தவர். ஆனால் ஊடகங்களில் அந்த செய்தி மறந்து இவருக்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் தான் எல்லா இடமும் பேசு பொருளாக இருந்தது. கடைசியாக ஏன் சத்தியாகிரகம் இருந்தோம், எதுக்கு இருந்தோம் என்றதே மறந்து போயிட்டுது. இன்றைக்கு வர இருக்கிற கருத்தோவியம் இதை சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் தான். அதை இந்த காணொளியினுடைய பிற்பகுதியில் பார்ப்போம். கிளிநொச்சியில் புலிகளால் மறைத்து வைக்கப்பட்ட புதையலை தோண்டுகிறோம் என்று சொல்லி 4 பேர் போய் தோண்டியிருக்கணும் கிளிநொச்சியில். அந்த 4 பேருமே இப்பொழுது போலீசாராலும் இராணுவத்தாலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கிளிநொச்சியில் மின்சார சபை இருக்குது தானே, மின்சார சபை ஊழியர்களுடைய விடுதி இருக்குது தானே, அந்த விடுதியினுடைய பின்பக்கம் போயிட்டு 4 பேர் போய், அந்த 4 பேரும் எங்கேருந்து வந்தவை என்று சொன்னால் அனுராதபுரத்திலிருந்து வந்திருக்கணும். அந்த 4 பேருமே அனுராதபுரம் மின்சார சபை ஊழியர்களாம். அங்கே இருந்து கிளிநொச்சிக்கு போயிட்டு தோண்டியிருக்கணும். பின்னுக்கு ஆரோ சொல்லிப்பினம் போலக்கு இந்த இடத்துல இந்த விடுதிக்கு பின்னால் புதையல் இருக்கு தோண்டுங்கன்னு சொல்லி சும்மா பகுதியை சொல்லிப்பினம் போலக்கு இதில் உண்மையை நம்பி போய் தோண்டியிருக்கிறோம். இப்போ அறிவியல் நகர் பகுதியைச் சேர்ந்த இராணுவமும் போலீசாரும் இணைந்து இந்த 4 பேரையும் கைது செய்து இப்போ விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னியில் எத்தனையோ சம்பவங்கள், கிளிநொச்சியில், முல்லைத்தீவில், மன்னாரில், வவுனியால் என்று சொல்லி இந்த மாதிரி நிறைய இடங்களில் புதையல் எடுக்கிறோம் புலிகள் புதையல் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரே தோண்டின வழிதான் கனகாலமாக தோண்டி கொண்டு தான் இருக்கிறேன். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்து தோண்டி கொண்டு தான் இருக்கணும். நினைக்கிறேன் தென்னிலங்கை பக்கத்தில் இந்த கிராமத்து கதைகள், செவி வழி கதைகள் என்று சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி கதைகள் உலாவது போல இருக்கு. வன்னிக்கு போனால் நிறைய புதையல் எடுக்கலாம், புலிகள் நிறைய புதைச்சி வச்சிருக்கிறோம், தங்கம் வைரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த நினைக்கிறேன் அந்த மக்கள் மத்தியில் கதைகள் ஏதோ உலாவது போல இருக்குது. அப்பப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே தோண்டின வழிதான். இதோட எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். இருந்தாலும் கூட இந்த புதையல் தோன்ற முயற்சி நிற்கிற மாதிரி தெரியல. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஒரு கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்ன நடந்திருக்கும் என்றதை நீங்களே ஊகிக்கலாம். அதாவது அபுதாபியில இருந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம், விடியப்புறம் 2:30 மணிக்கு வந்த ஃப்ளைட்டில் வந்திருக்கிறோம். பெரியக்குள்ள 6 சூட்கேஸ் கொண்டு வந்திருக்கிறோம். கணவன் 3 மனைவி 3 என்று சொல்லி 6 சூட்கேஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து இரவு ஃப்ளைட்டில் 6 சூட்கேஸை கொண்டு வரைக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தானே. அப்போ அங்கே இருந்த கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருந்த போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. வாங்கி செக் பண்ணி பார்த்தா 6 சூட்கேஸுக்குள்ளேயும் ஃபுல்லாக சிகரெட்ஸாம் 1 லட்சம் சிகரெட்ஸை கொண்டு வந்திருக்கணும். இந்த 1 லட்சம் சிகரெட்ஸினுடைய பெறுமதி இலங்கை ரூபாயில் 15 மில்லியன் ரூபாவாம். கணவனும் மனைவியும் தான் கொண்டு வந்திருக்கிறோம். உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டு சுற்றுலாத்துறை சம்பந்தமான வர்த்தகத்தில் ஈடுபடுறாக்கலாம். எனவே அபுதாபிக்கு போயிட்டு அங்கே இருந்து சிகரெட்ஸை கொண்டு வந்திருக்கிறோம். 1 லட்சம் சிகரெட்ஸ் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு விடிய 2:30 மணிக்கு வந்த EY 394 என்று சொல்லப்படுற எதிஹாட் ஏர்வேஸ் அந்த விமானத்தில் தான் சேர்ந்திருக்கணும். கணவனுக்கு 39 வயது, மனைவிக்கு 29 வயது. 2 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், இதோட எத்தனையோ பேர் பிடிபட்டு போயிட்டோம். எனவே பிடிபட திரும்ப கொண்டு வரணும். அதைத்தான் நாங்களும் அடிக்கடி கேட்டுக்கொண்டு வரோம். இப்படி தான் கொண்டு பிடிபடினோம் என்று தெரியல. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது.
இலங்கை நாட்டுக்கும் இலங்கையில் இருக்கிற மக்களுக்கும் கட்டும் ஆபத்து வந்திருக்காம், பிட்டிய ஆபத்து வந்திருக்காம் என்று சொல்லி சொன்னதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பௌத்த பிக்கூரால் சொல்லி வச்சுக்கார். அவருடைய பேர் என்னென்னு சொன்னால் எல்ல குணவம்ச தேரர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் எல்ல குணவம்ச தேரர். ஏன் சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னால், இப்போ அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வருது தானே, அந்த ஒரு கல்வி சீர்திருத்தத்தால் பிட்டிய ஆபத்தாம், இலங்கைக்கு ஆபத்தாம், இலங்கை மக்களுக்கு ஆபத்தாம், புத்த சாசனத்துக்கே ஆபத்தாம். அதனால் அவர் ஒரு கோரிக்கை வச்சுக்காரு. என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு கடிதம் போட்டிருக்கார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து உடனடியாக பதவி விலகணும், இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து நிறுத்தப்படணும், அப்படி எதுவுமே மாற்றக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் எங்களோட கதைக்கையில் பிக்குவலாகிய எங்களோட கதைக்காம உங்களோட பாட்டுக்கெல்லாம் மாற்றுறீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று சொல்லி இவர் ஒரு கடிதம் ஒன்று போட்டுக்கார். இன்றைக்கு காலமா போட்ட காணொலியில தான் சொல்லியிருந்தேன் நான், எந்தெந்த விஷயங்களுக்குள்ள பிக்குமார் வந்து மூக்க நுழைக்கணுமோ அந்த விஷயத்துக்கு வந்து தீர்வு காண்றது கஷ்டம். ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து விடமாட்டார்கள். பிறகு புத்த பிக்குவ அரசாங்கம் எதிர்க்குதா என்று சொல்லி அடுத்த ஒரு பிரச்சனை வரும், அதை வந்து எதிர்க்கட்சிகள் கிண்டி கொண்டிருப்பார்கள். எனவே அரசாங்கம் ஒரு கடுமையான நெருக்கடிக்குள்ள சிக்கி இருக்கின்றதான் மறக்க முடியாத உண்மை. அதோட இந்த பிக்கு இருக்கிறார் தானே, இவர் வந்து ஒரு அமைப்பு ஒன்று வச்சுக்காராம். அந்த அமைப்பினுடைய தலைவர் இவர் தான். என்ன அமைப்புன்னு சொன்னா, தேசத்தை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு, இதுதான் அந்த அமைப்பினுடைய பேர். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, தேசத்தை வந்து இவையிட்ட இருந்தா முதல்ல பாதுகாக்கணும் தானே. யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 இளைஞர்கள் போதைப் பொருட்களுடன், அதுவும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு வந்து 19 வயசு, மற்றவருக்கு வந்து 30 வயசு. 2 பேருமே யாழ்ப்பாண போலீசாரினால், அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் இவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என சொல்லப்படுகிறது. அதேவேளையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியிலும் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு வந்து 39 வயசு. என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், இவருடைய சொந்த இடம் வந்து மன்னாராம். மன்னார்ல இருந்து அங்கே மருதங்கணிக்கு வந்து அங்கே ஒரு வாடி வீட்டில் தங்கி இருந்து, அதாவது கடற்றொழிலில் ஈடுபடுற மாதிரி அங்கே இருந்துக்கார். ஆனால் அவர் வந்து கடற்றொழிலில் ஈடுபடையில். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், போதைப்பொருள் வர்த்தகத்தில் வந்து ஈடுபட்டிருக்கார். கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் சொல்லியிருக்குது, அடுத்து வரும் 3 நாட்களுக்கு அவரை விளக்கமறியலில் வச்சிருந்து விசாரணைகளை மேற்கொள்ளும்படி போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால், அவர்களுடைய 40 வருட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 2025ஆம் ஆண்டில் அதிக அளவு லாபத்தை சம்பாதித்திருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்திருக்கிறார்கள். எவ்வளோ லாபம் என்று சொன்னால், 876 மில்லியன் ரூபாயில், அமெரிக்க டாலர்ஸ் என்று சொன்னால், இப்போ ரூபாயில் கன்வெர்ட் பண்ணால் பிட்டி ஒரு தொகை வரும்னு நினைக்கிறேன். நான் அதில் முன்னுக்கு ஸ்க்ரீனில் போட்டு வரேன், இலங்கை ரூபாயில் எவ்வளவு என்று சொல்லி. அவ்வளவு லாபத்தை தாங்கள் சம்பாதித்திருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்திருக்கின்றது. கடந்த 40 வருடங்களில் இல்லாத அளவு லாபம் என்று சொல்லி எப்போவுமே சொல்கிறதான், நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் இல்லை என்று சொன்னால், நல்ல நிர்வாகம் இருந்தால் இப்படித்தான் லாபம் வந்து கொளிக்கும். எனவே இப்போ தான் இலங்கையினுடைய 76 வருட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு அரசாங்கம் வந்திருக்குது. அரசாங்கத்துக்கு மேலே சில பல விமர்சனங்கள், குறைகள், குற்றங்கள் இருக்கலாம், இல்லையென்று இல்லை. ஆனால் முன்னைய அரசாங்கங்களோட ஒப்படைக்குள்ள வந்து இந்த அரசாங்கம் வந்து லஞ்ச ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்கிறது தான் இது எல்லாத்துக்குமே வந்து காரணம். அது வந்து அப்படியே பார்க்கக்குள்ளேயே தெரியுது. நேற்று தான் இலங்கை அஞ்சல் திணைக்களம் வந்து அறிவித்திருந்தது, அவர்களும் லாபத்தில் இயங்குவதாக. எனவே நல்லதே நடக்கட்டும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய இணையதளத்துக்குள்ள மர்ம நபர்கள் ஊடுருவியது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னா, இப்போ ஒரு 2-3 நாளா பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய இணையதளம் இருக்குத்தானே, அதுக்குள்ள வந்து மர்ம நபர்கள் ஊடுருவி அங்க இருக்கிற டேட்டாக்களை மாத்துறது, பிறகு அந்த இலங்கையினுடைய சின்னம் இருக்குத்தானே, அதை வந்து வேற விதமாக மாற்றி, தரவுகள் எல்லாத்தையும் மாற்றி, இந்த மாதிரி அட்டகாசம் பார்க்கவே விளங்குது, அதுக்குள்ள ஊடுருவிட்டணும் என்று சொல்லி. எனவே அது சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி உண்மைகளை கண்டறியும்படி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்றை வைத்திருந்தார்கள். பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் எழுத்து மூலம் கோரிக்கை வைத்திருந்தார் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு. இப்போ சிஐடி வந்து விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள வந்து உள்ளக விசாரணையும் நடக்குது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து கூட யாராவது பிளவிட்டிருக்கலாம் தானே. எனவே உள்ளக விசாரணையும் இங்கால வெளியக விசாரணையும் வந்து இப்போ நடக்குது.
இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதலும் கடற்படையினுடைய அந்த தரவுகள் எல்லாம் சேமித்து வச்சிருந்தவே தானே, அதுக்குள்ளேயும் வந்து வெளிநாட்டில இருந்து ஊடுருவி நிறைய தகவல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த படகுகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் ஒன்று பயன்படுத்துறது. இப்போ இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய கடலில் வந்து படகுகள் எங்கெங்க போகுதுன்னு சொல்லி அந்த தொழில்நுட்பத்துக்குள்ள ஊடுருவி அதை எல்லாத்தையும் வந்து கைப்பற்றி இது வந்து வெளிநாடுகளிலிருந்து செய்யக்கூடிய ஒரு சதி முயற்சியோ என்ற சந்தேகம் கூட இருக்குது. எனவே யாரோ ஒரு குழு இலங்கையினுடைய இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள ஊடுருவி தகவல்களை எடுக்கிறார்கள் என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. எனவே குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம், விமல் வீரவன்ச வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு 4 பேர் இருக்கினும் அவருக்கு சப்போர்ட்டா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விமல் வீரவன்சவன் வாயில் வந்து பெரிய பிளாஸ்டர் ஒன்று ஒட்டி கிடக்குது, வாயே திறக்கக்கூடாதுன்னு சொல்லி, வாயை முடிக்கணும், சத்தம் போடாமல் இருக்கணும்னு சொல்லி. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கை வந்து கருப்பு கோட் போட்டிருக்குது. அப்போ கருப்பு கோட் போட்டால் நீதிமன்றத்தோட சம்மந்தப்பட்டதானே. எனவே அந்த கருப்பு கோட் போட்ட அந்த கை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்களையும் மைக்கையும் வந்து பிடுங்கி கொண்டு போகுது. அதோட வாயில் வந்து பிளாஸ்டரையும் ஒட்டி விட்டு கிடக்கு. சத்தம் போடாமல் மூச்சு காட்டாமல் சத்தியாகிரக போராட்டம் நடத்தணும்னு சொல்லி விமல் வீரவன்ச கனவுல நினைச்சு பார்த்துருக்க மாட்டார், இப்படி ஒரு போராட்டத்தை தான் வாழ்க்கையில் நடத்தியிருப்பேன் என்று சொல்லி. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.